வணக்கம். ஓம் லோமுத்திர சமீத அகத்திய சைனம மீனாட்சி சமீத சொக்கநாதாய நம. அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் வணக்கம், சிவனடியார்களுக்கும் வணக்கம். நாம் சிவனடியார்கள் சிவனை வழிபடக்கூடிய அனைத்து ஆன்மாக்களும் எதிர்பார்க்கக்கூடிய வருடத்தின் ஒரு முக்கியமான நாள் சிவராத்திரி. அதுவும் மாதம் மாதம் சிவராத்திரி வரும். சிவராத்திரியிலேயே பல வகைகள் உண்டு. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் வருடத்தில் நம்ம ரொம்ப கிராண்டாக ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு மாசி சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம கொண்டாடுவோம். அந்த சிவராத்திரிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வருடம் 2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி ஹரஹர மகாதேவ் சிவராத்திரி வருது. ஸோ அதை எல்லாருமே கண் விழித்து கொண்டாடுங்க. இத்தனை நாள் நம்ம இருந்த பல வருடத்திற்கான விரதங்கள் நம்ம இருந்திருப்போம். ஸோ அதற்கான பலன்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். சில பேர் அந்த விரதம் இருக்க முடியாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விரதம் இருந்தாலே எல்லா விரதத்திற்கான பலனும் இதில் நமக்கு கிடைச்சிரும். ஒரே ஷாட்டில் சிவபெருமான் நமக்கு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, அன்றைக்கி கண் விழிக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பல புண்ணியங்களை நம்ம பெற போகிறோம். ஸோ சிவனோட நாமத்தை ஹரஹர மகாதேவ், ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, இல்லை நம்ம திருவாசகம், தேவாரம், திருமுறை, நம்மளால் எது முடியுதோ அதை நம்மளோட உடம்பை பொறுத்து நம்ம விரதம் இருந்து நம்ம திருமுறைகளை ஓதிக்கொண்டே வரலாம். இரண்டாவது, இதில் ஒரு ஸ்பெஷல் டைம் என்ன அப்படின்னா 11:40 12:24 வரைக்கும் ஒரு டைம் வரும். அது என்ன டைம்னால் லிங்கோத்பவ நேரம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் மேலோகத்திலிருந்து வானத்திலேருந்து சித்தர்கள், கோடான கோடி சித்தர்கள் பூமியை நோக்கி நான் அந்த பூஜை பண்ணிட்டு போகிறதாக நம்மளோட ஐதீகங்களில் சொல்லப்படுது. அந்த டைமில் நம்ம முழிச்சு நம்ம இந்த நாம வழிபாட சொல்லும்பொழுது அதற்கான அதிர்வலைகள், அவங்களோட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் டயத்தை மற்ற நேரம் முழிச்சிருக்கீங்களோ இல்லையா, இந்த டைம் வரைக்காவது முழிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்கள். தயவு செஞ்சு 11:40 to 12:24 வரைக்கும் உள்ள லிங்கோத்பவ நேரத்தை தவற விடாதீங்க மக்களே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் அருள் புரிவார்.